Yo guys, I'm Beshi. நீங்க பார்க்கிறது யுவா டெக். இந்த மந்த் எண்ட்ல ரெண்டு ஃபோன் லான்ச் ஆக போகுது. அது என்னென்ன ஃபோன் கண்டிப்பா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். Redmi Note 7 அப்புறம் Samsung M30. கண்டிப்பா உங்கள நிறைய பேர் இதுல ஏதோ ஒரு ஃபோன் வாங்கலாம்னு நினைப்பீங்க. ஆனா ஒரு சின்ன கன்ஃபியூஷன்ல இருப்பீங்க. either M30 எடுக்கலாமா இல்ல Redmi Note 7 எடுக்கலாமா. இந்த ஒரு வீடியோ மூலமா ஒரு சின்ன ஸ்பெசிஃபிகேஷன் அனலைஸ் பண்ண போறோம். சோ இந்த ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் அனலைஸ் மூலமா ஒரு சின்ன கம்பேரிசனும் பண்றோம்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு ஓரளவு இந்த வீடியோவோட எண்ட்ல ஓரளவு கிளாரிட்டி கிடைக்கும். either M30 எடுக்கலாமா இல்ல Redmi Note 7 எடுக்கலாமான்னு. அப்புறம் உங்களுக்கு எந்த ஃபோன் சூட் ஆகும் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நீங்க பாக்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபோன் தான் சூட் ஆகும். ஃபைனல் வெர்டிக்ட்டா உங்களுக்கு எந்த ஃபோன் சூட் ஆகும்ன்றது தான் பார்க்க போறோம். சோ இந்த ஒரு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க இந்த சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இனிஷியலா இப்போ ப்ராசஸர் வைஸ் பார்க்கலாம். ஸோ ப்ராசஸர்னு பார்க்குறப்ப Redmi Note 7ல Snapdragon 660 ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த Snapdragon 660 ப்ராசஸர் தான் அவங்க MI A2 யூஸ் பண்ணியிருந்தாங்க. இது என்னதான் ஓல்டான ப்ராசஸரா இருந்தாலும் கூட இப்போ வரைக்கும் நல்ல ப்ராசஸர் தான் நான் சொல்வேன். இதுவே Samsung M30ல பார்க்குறப்ப அவங்களோட ஓன் ப்ராசஸர் Exynos 7904 ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. இதே ப்ராசஸர் தான் அவங்க Samsung M20 யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ சில பெஞ்ச்மார்க்ஸ் அப்புறம் கம்பேரிசன்ஸ்லாம் பார்க்குறப்ப அந்த Exynos 7904 ப்ராசஸரால Snapdragon 636 ப்ராசஸரை கூட ஈக்குவல் பண்ண முடியல. அதாவது M20 டிவைஸால Redmi Note 6 Pro கிட்ட கூட ஈக்குவலா வர முடியல. அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பா Redmi Note 7 தான் ரியல் வின்னர். சோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பெஸ்ட் ப்ராசஸரா வேணும், எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும், கேமிங் வைஸ் எந்த லாகுமே இருக்க கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா Snapdragon 660 ப்ராசஸரோட Redmi Note 7 ஒரு பெரிய ஆப்ஷன் தான். கேமரான்னு பாக்குறப்ப Redmi Note 7 அப்புறம் M30 இது ரெண்டுமே ஒரு வகையில ஒரு ட்ரெண்டை செட் பண்ணுது. Redmi Note 7ல 14 மெகா பிக்சல் கேமரா, ஆனா இதுவே சாம்சங்ல ட்ரிபிள் கேமரா செட்டப்னு இன்னொரு ட்ரெண்டை செட் பண்ணுது. ஆனா சாம்சங்ல இருக்க ட்ரிபிள் கேமரா செட்டப் பாத்தீங்கன்னா ஒன்னு பிரைமரி 13, அப்புறம் அடுத்தது செகண்டரி சென்சார் 5 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள், அடுத்து இன்னொரு 5 மெகா பிக்சல் வந்து டெப்த் சென்சார். கேமரா வைஸ் பாக்குறப்ப Redmi Note 7 14 மெகா பிக்சல் சொல்லிருக்காங்க. ஆனா இந்த 14 மெகா பிக்சலும் சாம்சங்கோட ஐசோசெல் GM1 சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து பிக்சல் பினிங் டெக்னாலஜியை யூஸ் பண்ணுது. சோ சாஃப்ட்வேர் வைஸ் தான் அது 14 மெகா பிக்சலா கன்வெர்ட் பண்ணுது. ஹார்ட்வேர் வைஸ் பிசிக்கலா அது 14 மெகா பிக்சல் சென்சார் இல்ல. இது சைனால தான் ஐசோசெல் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இதுவே இந்தியால வரப்ப சோனியோட சென்சார் யூஸ் பண்ணா இன்னும் ரொம்பவே நல்லா இருக்கும் தான் நான் சொல்வேன். சோ கேமரா வைஸ் வரப்ப என்னோட கம்ப்ளீட் சப்போர்ட் பாத்தீங்கன்னா Redmi Note 7க்கு தான். ஏன்னா அதுல சிம்பிளா Gcam கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்டாக் கேமரா MI கேமரா பிடிக்கலனா நீங்க டைரக்டா Gcam யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே சாம்சங்னு பாக்குறப்ப அந்த Gcamலாம் இன்ஸ்டால் பண்றது ஓரளவு காம்ப்ளிகேட்டா இருக்கும். மேபி போன் லான்ச் ஆனதுக்கு அப்புறம் அந்த ப்ராசஸ்லாம் ஓரளவு ஈஸியானாலும் ஆகலாம். இப்போ பேட்டரி சைடு வரலாம். ஸோ பேட்டரி கம்பேரிசன் பண்றப்ப Redmi Note 7ல 4000 mAh கொடுத்துருக்காங்க. USB Type-C ஃபாஸ்ட் சார்ஜிங் குவிக் சார்ஜ் 4 சப்போர்ட்டோட வருது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் Redmi Note 7ல நமக்கு ஸ்டாண்டர்டான 5V 2A சார்ஜர் தான் கொடுக்க போறாங்க. நமக்கு ஃபாஸ்ட் சார்ஜ் வேணும்னா ஆஃப்டர் மார்க்கெட்ல நம்ம தனியாக தான் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். இதுவே சாம்சங்னு பாக்குறப்ப அதுல 5000 mAh யூஸ் பண்றாங்க. அந்த 5000 mAh USB Type-C வருது, ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட வருது, 15W ஃபாஸ்ட் சார்ஜரோட வருது. ஆனா இதுல இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது என்னன்னா சாம்சங்ல அவங்களோட பாக்ஸ்லயே கண்டிப்பா 15W சார்ஜரும் இன்க்ளூட் பண்றாங்க. சோ பேட்டரி வைஸ் பாக்குறப்ப கண்டிப்பா சாம்சங் இன்னும் நல்லா இருக்கும்னு தான் சொல்லலாம். இப்போ யூசர் இன்டர்ஃபேஸ் படி பார்க்கலாம். ஸோ யூசர் இன்டர்ஃபேஸ்னு பார்க்குறப்ப சாம்சங் M30ல அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் UI வரப்போகுது. இதுவே Redmi Note 7ல MI UI வரப்போகுது. MI UI இப்போ ரீசெண்டாக நிறைய பிளாட்வேர் நிறைய ஆட்ஸ் வருது. அது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். இப்போ வர Redmi Note 7லயாவது அவங்க ஓரளவு அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கம்மி பண்ணி லான்ச் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூசர் இன்டர்ஃபேஸ் படி கண்டிப்பா சாம்சங் எக்ஸ்பீரியன்ஸ் UI அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாம வரப்போகுது. கண்டிப்பா அதுக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் நம்ம கொடுத்தே ஆகணும். ஃபைனலா பிரைசிங். ஸோ பிரைசிங்னு பாக்குறப்ப ரெண்டுமே ஓரளவு மோர் ஆர் லெஸ் ஈக்குவலா தான் வரப்போகுது. இதர் Redmi Note 7ஓட 4+64GB வேரியன்ட் 14,000 13ல இருந்து 14,000க்கு வரலாம். இதுவே இந்த M30 பாத்தீங்கன்னா 14ல இருந்து 15க்கு வரலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு எந்த ஃபோன் சூட் ஆகும்ன்றத பார்க்கலாம். எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா இருக்கணும், கேமிங்ல எந்த ஒரு லாகுமே இருக்கக்கூடாது, பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பயங்கரமா இருக்கணும், டிஸ்பிளே AMOLED டிஸ்பிளே இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எந்த ஒரு குறையுமே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா Redmi Note 7 உங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆப்ஷன் தான். ஸோ ஃபைனலா நான் சொல்ல வரது என்னன்னா உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும், கேமிங் வைஸ் நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா Redmi Note 7 எடுக்கலாம். இதுவே ஓவராலா எனக்கு பேட்டரி அப்புறம் எனக்கு டிஸ்பிளே நல்லா இருக்கணும், AMOLED டிஸ்பிளேவோட வேணும், பேட்டரி கெப்பாசிட்டி அதிகமா இருக்கணும், கேமரா ட்ரிபிள் கேமரா புதுசா ஒரு ட்ரெண்ட்ல இருக்கணும், அப்படி இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க தாராளமா M30 எடுக்கலாம். ஸோ இந்த ஒரு வீடியோ மூலமா ஓரளவு கன்ஃபியூஸ்ல இருந்தீங்கன்னா ஒரு சின்ன கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் தான் நான் நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது M30ல Redmi Note 7 இந்த ரெண்டு ஃபோன்லயுமே கன்ஃபியூஸ்டா இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஸோ அவ்வளவுதான் இந்த ஒரு வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ see you all guys. Bye bye.